தமிழ்நாடு ரொபோட்டிக்ஸ் லீக்ல ஜூனியருக்கான அரைனா தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. இந்த ஜூனியருக்கான அரைனாவில் பார்த்தோம் அப்படின்னு டோட்டலாக 5 சிம்பிள் மிஷின்ஸ் இருக்குது. ஒன்று இன்க்ளைன்டு பிளேன், செகண்ட் வீல் அண்ட் ஆக்சல் யூஸ் பண்ண மாதிரி இருக்கிற ட்ராலி, தேர்ட் ஃபஸ்ட் கிளாஸ் லீவர், ஃபோர்த் அ கைண்ட் ஆஃப் அ வெட்ஜ், ஃபிஃப்த் புள்ளி சிஸ்டம். இந்த புள்ளி சிஸ்டமுடைய மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கம்மியான இன்புட் லோடை கொடுத்து ஒரு அதிகமான வெயிட்டை தூக்குறது தான். இந்த கான்செப்ட் தான் நம்ம மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த புள்ளியில் பார்த்தோம் அப்படின்னா கீழே ஒரு அதிகமான வெயிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் செட்டப் மாதிரி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா அவுட்புட்டுக்கு நிறைய பிளாக்ஸ்லாம் கொடுத்துருக்கு. பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த பிளாக்ஸ் தான் புஷ் பண்ணிட்டு இதில் வைப்பாங்க. இப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த இன்புட் லோட் அதுக்கப்புறமா இந்த அவுட்புட் லோட் ரெண்டுமே எக்ஸாக்டாக எவ்வளோ வெயிட் அப்படின்றது ஈவெண்ட் அன்றைக்கி உங்களுக்கு எழுதியிருக்கும். இப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இந்த புள்ளி செட்டப்பில் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 4 ரோப்ஸ் இருக்குது. 1, 2, 3 and 4. இந்த பாக்ஸ் கூட எந்த ரோப் வருதோ அதை கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. இப்போ அது கணக்கில் எடுத்துக்கல அப்படின்னா எனக்கு டோட்டலாக 1, 2, 3 and 4 ரோப்ஸ் இருக்குது. இப்போ லெட்டஸ் அஸ்யூம் எங்கிட்ட கீழே இருக்கிற இந்த ஹாலோ பிளாக்கோட வெயிட் ஒரு 3 kilograms அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ அது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா இந்த ஹாலோ பிளாக்கோட வெயிட் 3 divided by நம்பர் ஆஃப் ரோப்ஸ் 4. 3 divided by 4 போட்டோம் அப்படின்னா 0.75 அப்படின்றது ஆன்சர் வரும். அதாவது இந்த இடத்துல 0.75 grams நான் வச்சேன் அப்படின்னா இந்த 0.75 grams எனக்கு இந்த 3 kilo லிஃப்ட் பண்ணிடும். இப்போ இந்த 0.75க்கான வெயிட் நம்ம வைப்போம். இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா 500 grams. ஸோ ஐ ஹவ் கெப்ட் அ 500 gram. ஸோ செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா இது 0.25. ஸோ 500 + 0.25 is 0.75. ஸோ இப்போ நான் 0.75 வச்சதுமே மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் மூலிமா இந்த ஹாலோ பிளாக்கை லிஃப்ட் பண்ணிடுச்சு. இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு 3 kilogram நான் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு ஈவெண்ட் அன்றைக்கி இன்ஸ்ட் ஆஃப் 3 kilogram 4 kilogram இருந்தது அப்படின்னா எப்படி பண்ணுவீங்கன்னா 4 divided by நம்பர் ஆஃப் ரோப்ஸ் 4 divided by 4 ஆன்சர் 1 வரும். அப்போ அந்த இடத்துல 1 kilogramக்கான வெயிட் வச்சோம் அப்படின்னா இட் வில் பி பேலன்ஸ்ட். இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் லீவர் செட்டப்பை எப்படி அசம்பிள் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் லீவருக்கு இன்னொரு பேர் பார்த்தோம் அப்படின்னா சீசா நமக்கு எப்படி பேலன்ஸ் ஆகும்? ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் ஈக்குவலான அமௌண்ட் ஆஃப் லோடு கொடுத்தோம் அப்படின்னா பேலன்ஸ் ஆகும். கரெக்டாக இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் லீவரில் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 4 பார்ட்ஸ் இருக்குது. இது சீசாவோட பேஸ், இது சீசாவுடைய சென்டர் போர்ஷன், இது நாங்கள் ஃபல்க்ரம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக லீவர் இருக்குது. மூணாவதாக ஒரு நட் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த சீசாவோட லீவர் இருக்குல்ல, இப்போ இது நான் சீசா அப்படின்னு சொன்னதுனால இதோட சென்டர் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். இதோட சென்டரை கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கே ஒரு ஸ்கேல் மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஸ்கேல் பார்த்தோம் அப்படின்னா எங்கிட்ட 52 centimeterல இருக்குது. இப்போ 52ல் பாதி எவ்வளோ அப்படின்னா 26. இப்போ கரெக்டாக 26க்கு நேராக என்ன ஸ்லிட் இருக்கோ அந்த ஸ்லிட்டை இந்த ஃபல்க்ரமில் நடுவில் ரெட் கலரில் ஒரு கலர் கொடுத்துருக்காங்கல்ல, கரெக்டாக இந்த ஸ்லிட் அதில் பேலன்ஸ் ஆகிற மாதிரி வைக்கணும். இப்போது நான் யூஸ் பண்ணுற இந்த லீவரில் எனக்கு 52 அப்படின்ற ரீடிங் இருக்குது. நீங்கள் ஈவெண்ட் அன்றைக்கி யூஸ் பண்ணுறது இந்த ரீடிங்ஸ் மாறும். அப்போ உங்களுக்கு என்ன இது சென்டர் வருதோ அதுக்கு நேராக என்ன ஸ்லிட்டு பேலன்ஸ் ஆகுதோ அதுதான் எடுத்து கரெக்டாக சென்டரில் மேட்ச் ஆகிற மாதிரி வைக்கணும். ஸோ மேட்ச் ஆனதுக்கப்புறம் இந்த பேஸ் போர்ஷனில் வச்சுட்டு இந்த நட் போட போகிறோம். இது வரைக்கும் அசம்பிளி ஜோனில் இருக்கக்கூடிய ஆர்கனைசர் அசம்பிள் பண்ணுவாங்க. நீங்கள் கரெக்டாக அதை அசம்பிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஒன்ஸ் அசம்பிள் பண்ணதுமே அங்கே இருக்கிற ஜூரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீசாவுக்கு பக்கத்துலேயே இது மாதிரி வெயிட்ஸ் வச்சுருப்பாங்க ரெட் கலரில். அதில் ஏதோ ஒரு வெயிட் எடுத்துகிட்டு இந்த லீவருடைய ஒரு எண்ணில் வச்சுருவாங்க. இப்போ இந்த வெயிட் எவ்வளோ கிராம் அப்படின்றத நாங்கள் மேலே மென்ஷன் பண்ணியிருப்போம். இப்போ வெயிட்டை வச்சதுமே சீசா அன்பேலன்ஸ் கண்டிஷனில் போயிடுச்சு. இப்போ டாஸ்க் ஃபோர்ஸில் இருக்கிற மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த வெயிட்டுக்கு நிகரான வெயிட் எது வச்சா பேலன்ஸ் ஆகும் அப்படின்றத இந்த ரோபோட்டிக் கண்ட்ரோலருக்கு எஜுகேட் பண்ணுவாங்க. அவங்க மூவ் பண்ணிட்டு வைப்பாங்க. இப்போது நான் இதுக்கு நிகரான வெயிட் நான் வைக்கிறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு சீசா பேலன்ஸ்டு கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சீசா பேலன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மார்க்ஸ் கொடுத்துருவாங்க.